ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த வேர்ல்டு ஆஃப்டர் த ஸ்பெல்லோட 9th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். 8th எபிசோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாட்ச்மேன் குழப்பமாக என்ன நடக்குதுன்னு கேட்குறான். எல்லாம் இன்னும் மோசமாகிடுச்சுன்னு உணர்ந்து அவள் இன்னும் அதிகமாக ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறா. திடீர்னு அவர் வரதை பார்த்து வாட்ச்மேன்கள் எல்லோரும் அட்டென்ஷனில் நிற்கிறாங்க. தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு கார்டன் வரான். அவன் நார்த் செக் பாயிண்டோட பிடிவாதமான இன்ஸ்பெக்டர். அப்புறம் அந்த கோட்டையின் பெருமை ஜேம்ஸ் கிட்ட வந்து கார்டன் விளக்கம் கேட்குறான். விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த யங் மேன் சர்டிஃபிகேட் இல்லாமல் உள்ள நுழைய விரும்புகிறாரான்னு கேட்குறான். அது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறான். ஜுவாங் 2 தடவை அதுக்கான காரணத்தை கேட்குறான். அதை கார்டன் காதில் வாங்கிக்கிறான். கோட்டையோட லீகல் ஆஃப் கோர்ட்ஸை ஒப்பிச்சு இன்ஸ்பெக்டர் அவனை உள்ள விடுறத தடை செய்யப்பட்டுச்சுன்னு மறுபடியும் சொல்கிறான். ஒரு சக்தி வாய்ந்த ஒளிவட்டம் ஆஃப் எனர்ஜி வெடிக்குது. எல்லா வாட்ச்மேன்களையும் மண்டியிட வைக்குது. தரையில் தள்ளப்பட்ட மினோ அவன் அந்த லீகல் கோட் அபிலிட்டியை பயன்படுத்திட்டான்னு புலம்புறா. அவளை அடக்க கார்டன் தன்னோட வாழை உருவுறான். ஆனா மினோவோட கத்திகள் அந்த தாக்குதலை தடுக்குது. போதும் நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு ஜுவானோட கண் நீல நிற சக்தியில ஜொலிக்குது. அவன் எழுந்து நின்று இந்த மாதிரி முட்டாள்தனமான சட்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றான். அந்த சர்டிபிகேட்ல அப்படி என்னதான் இருக்குன்னு அவன் கேட்குறான். தன்னோட மந்திரத்தையே அவன் தடுத்ததை பார்த்து கார்டன் ஆச்சரியப்படுறான். எனக்கு எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லைன்னு முடிக்கிற ஜுவான் தன்னை பத்தி எதையும் வெளிப்படுத்தவும் மறுத்துறான். தன்னோட சட்டம் தோத்து போன கோபத்துல இன்ஸ்பெக்டர் அவனை தடுக்க சில்வர் பாயிண்ட்ஸ் மந்திரத்தை சொல்றான். சக்தி வாய்ந்த சங்கிலிகள் தரையிலிருந்து கிளம்பி ஜுவானை கட்டுது. அவனோட உடம்பை இறுக்கமா சுத்தி அது உடைக்க முடியாத மாதிரி தெரியுது. ஆனா அவன் தன் கைகளாலேயே அத்தனை சங்கிலிகளையும் உடைச்சி எறிகிறான். அதிர்ச்சி அடைந்த வாட்ச்மேன்கள் லார்ட் கார்டனோட சங்கிலியை உடைச்ச ஒருத்தனோட காலடியையே பாக்குறாங்க. அவனையே முறைச்சி பார்க்குற இன்ஸ்பெக்டர் அது எப்படி சாத்தியம்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றான். மினோவை காட்டி ஜுவாங் அவ செஞ்ச மாதிரி நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்குறான். குழம்பி போன அந்த பொண்ணு என்ன கேள்வி இதுன்னு நினைக்கிறா. அவ உள்ள வர கொடுத்த லஞ்சத்தை அவன் குறிப்பிடுறான்னு அவளுக்கு புரியல. அவன் தெளிவுபடுத்துறான். அவனோட நினைவு காட்சியில ஜேம்ஸும் அவன் ஆட்களும் எதையும் பார்க்காத மாதிரி நடிக்கிறாங்க. லஞ்சம் வாங்கினதுல மாட்டிக்கிட்டோம்னு அந்த வாட்ச்மேனுக்கும் அவனோட ஆட்களுக்கும் தெரிய வருது. கார்டன் கிட்ட எதையோ தூக்கி வீசி மினோ தடுக்கிறதுக்குள்ள ஜுவாங் செயல்படுறான். காத்துல பறந்து வந்த அந்த பொருளை பிடிச்சு இன்ஸ்பெக்டர் அதை ஆராயிறான். இதை ஏத்துக்கிட்டு என்ன உள்ளே விடுங்கன்னு ஜுவான் உறுதியா நிக்கிறான். ஜேம்ஸ் கோபமா கத்தி இன்ஸ்பெக்டருக்கே லஞ்சம் கொடுக்க துணிஞ்ச இவனை உடனே கைது செய்யணும்னு சொல்றான். அந்த வாட்ச்மேன் கண்டுக்காம கார்டன் உன் பேரு ஜுவானான்னு கேட்கறான். அவனும் ஆமான்னு சொல்றான். சிரிச்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், லயன் ஆஃப் நாக்மியாங்கன்னு சொல்றான். மினாவோட ஸ்பிரிச்சுவல் கண்டாமினேஷன் லெவல் 15% தாண்டிச்சுன்னு ஒரு டிவைஸ் எச்சரிக்குது. அவளோட ஆன்மா பாதிக்கப்பட்டது. கரப்டட் ஸ்பிரிட் பத்தி அவளை எச்சரிக்குது. அவ குணமடைய ஒரு பொருளை எடுத்து போடுறத கார்டன் பாக்குறான். ஜுவாங் ஸ்பிரிச்சுவல் கான்டாமினேஷன்னா என்னன்னு கேட்குறான். அவ அதை மென்னிக்கிட்டேயே அறிவு கெட்டவன்னு அவனை திட்டுறா. அவ விளக்குறா, இது குழப்பத்துல சோஸ் இருந்து வர ஒரு நாள்பட்ட வியாதி. இது கொஞ்சம் கொஞ்சமா சோல் அரிக்கும். ஜேம்ஸ் புது ஆட்களை ரூக்கிஸ் வெளியேற்ற சொல்றான். அந்த பொண்ணு மிருக ஹார்ன்களோட மதிப்பை பத்தி சொல்றா. அதை பெருமையா காட்டி இந்த ஹார்ன் ஒண்ணுதான் இந்த பாதிப்பை கான்டாமினேஷன்ல தடுக்க முடியும்னு சொல்றா. ஜுவானை வம்பிழுத்து மினோ உன்னால எனக்கு ஒன்னு இலவசமா கிடைச்சதுன்னு சொல்றா. அவங்க கிட்ட வர கார்டன் தான் ஒரு ஸ்கேன் பண்ண போறதா சொல்றான். அவன் அந்த டிவைஸை அந்த இளைஞனோட முகத்துக்கு நேரா நீட்டுறான். அதோட ஒளியும் சத்தமும் ஆன் ஆகுது. ஆனா டிஸ்பிளே எரர்னு காட்டுது. அவனோட பாதிப்பை அளக்க முடியல. இதுக்கு என்ன அர்த்தம்னு ஜேம்ஸ் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்கிரீன் மாறுது. 0% ரிசல்ட் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் ஜுவானோட கையை பிடிக்கிறான். கார்டன் அந்த ஃபேலன் சோல் ஸ்டோனை திருப்பி கொடுக்கும்போது ஜுவான் இது உங்களுக்கு வேண்டாமா, இந்த மாதிரி கற்களை சுலபமா யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களேன்னு கேட்குறான். ஜுவாங் தான் நாக் இல்லைன்னு மறுக்கிறான். சிரிச்சுக்கிட்ட கார்டன் எனக்கு தெரியும்னு பதில் சொல்றான். ஜேம்ஸ் சந்தேகமா பாக்குறான். நிஜமாவே இவனை உள்ள விட போறீங்களான்னு கேட்கறான். அவன் அந்த யங்மேன் கிட்ட ஃபவுல் அண்ட் சோல் ஸ்டோன்ல என்னன்னு தெரியுமான்னு கேட்கறான். ஜுவாங் அது மனாவை அதிகரிக்கும்னு பதில் சொல்றான். அதிர்ச்சி அடைஞ்ச ஜேம்ஸ் இன்ஸ்பெக்டரை முறைச்சி பார்க்கறான். ஒரு ஊதா நிற சக்தி கார்டனோட கையை சுத்துது. அந்த கல்லோட விளைவை பார்த்து வாட்ச்மேன் பீதி அடைகிறான். தலையை தச்சு ஆமோதிக்கிற இன்ஸ்பெக்டர் நாக்மாங் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரால மட்டும்தான் எந்த பாதிப்பு இல்லாம இதை எடுத்துட்டு போக முடியும்னு விளக்குறான். நான் உன்னை நம்பலைன்னு சொல்ற கார்டன், ஆனா உன் சோல் நம்புறேன்.
நீ அந்த குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரி தெரியலனாலும் பரவாயில்லைன்னு சொல்றான். அந்த ஸ்கேனை நினைச்சு பார்த்து அந்த டிவைஸ் தப்பா காட்டலைன்னு உறுதியா சொல்றான். ஜேம்ஸுக்கு ஒன்றும் புரியல. அவன் இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்குன்னு முடிக்கிறான். இந்த இளைஞனோட ஆன்மா குழப்பத்துல சோஸ் இருக்கிற மற்ற எல்லாரையும் விட தூய்மையானது. அவன் எங்க இருந்து வராங்கிறது முக்கியம் இல்ல, இந்த கற்களை கையாளக்கூடிய ஒருத்தன் நமக்கு தேவைன்னு கார்டன் சொல்றான். இன்ஸ்பெக்டரை பின்தொடர்ந்து போற ஜேம்ஸ் இதுக்கும் நம்ம லார்டோட நிலைமைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கேட்கறான். ஆனா அவன் எனக்கு உறுதியா தெரியலன்னு சொல்றான். திடீர்னு நிக்கிற கார்டன் திரும்பி யாரையோ உள்ள விட்டுறதுக்காக நீ லஞ்சம் வாங்கின மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். அவன் பழிய ஜேம்ஸ் மேல போடுறான். குழப்பமான தெருக்க வழியா நடந்து போற ஜுவாங் அந்த நகரத்தோட சிக்கலான மேஸ்லைக் அமைப்பை பத்தி புகார் சொல்றான். ஒரு சிரிப்போட அவன் கூடவே ஒரு எக்ஸ்ட்ரா சுமையை தூக்கிட்டு போறேன்னு சொல்றான். மினோ யார் யாரையோ வழி நடத்திட்டு போறான்னு கோபமா கேட்கிறா. ஒரு பிளாஷ்பேக்ல கார்டன் அவளை இனிமே உன் சர்டிபிகேட்டை மறக்காதனு லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு வார்ன் பண்றான். இன்ஸ்பெக்டர் அவளுக்கு நல்லா தங்கி இருக்கீங்களன்னு வாழ்த்து சொல்றான். ஜுவான் அவளை இழுத்துட்டு போறத அவன் சும்மா வேடிக்கை மட்டும் பாக்குறான். ஒரு பாலத்தை கடந்து போகும்போது ஜுவாங் ஒரு ஆளை கூப்பிடுறான். இன்ஸ்பெக்டரோட சக்தியை நினைச்சு எரிச்சல் ஆகுறான். அவன் என் கத்தி மாதிரி ஒரு கத்திய கையாளக்கூடிய பிளாக் ஸ்மித் யாராவது இங்க இருக்காங்களான்னு கேக்குறான். ஆனா அந்த ஆளுக்கு சந்தேகம் இருக்கு. பக்கத்துல ஒரு ஆள் இந்த சூழ்நிலைய ஒரு வினோதமான ஸ்மைலோட பாத்துக்கிட்டு இருக்கான். யாரோ ஒரு இருண்ட நடபாதையில நடந்து வராங்க. மினோவுக்கு கால் தொலை கேக்குது. நம்ம எப்போ நகரத்துக்குள்ள நுழைஞ்சோம்னு அவ கேக்குறா. ஜுவாங் இப்போ பரவாயில்லையான்னு கேக்குறான். அவன் திரும்பி நீ உன் வழியில போக வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்றான். அந்த பொண்ணு அவன் பின்னாடி ஓடி என்னை இப்படி சும்மா கலட்டி விட பாக்குறியான்னு மன்னிப்பும் கோபமா கத்துறான். ஜுவாங் நீ எனக்கு போதுமான உதவி செஞ்சிட்ட, இனிமே நீ எனக்கு ஒரு சுமையாதான்னு சொல்றான். அவன் அவளை நேருக்கு நேரா பாக்குறான். அப்போ அவன் நம்ம 2 பேரும் வெவ்வேறான்னு சொல்றான். அவன் திரும்பி போய் நம்ம 2 பேரும் தனித்தனி வழியில போவோமான்னு சொல்றான். மினோ பற்களை நரன்னு கடிக்கிறான். காத்து கேண்டில் நெருப்ப அணைக்குது. அந்த பொண்ணு அவனை நோக்கி ஓடி உனக்கு இந்த பகுதி தெரியாது, நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கலாம்னு சொல்றா. ஜுவாங் நான் யார்கிட்டயாவது வழி கேட்டுக்கிறேன்னு பதில் சொல்றான். ஆனா அவன் நான் உனக்கு வழி காட்டுறதுன்னு பிடிவாதமா சொல்றா. அவன் நின்னு அவ சொல்றத கேக்குறான். அவன் ஒரு ட்ரீம் ஆஃப் டீமன் தேடிட்டு இருக்கிறத சொல்றான். அவளுக்கு அவனை எங்கேயே கண்டுபிடிக்கணும்னு தெரியும்னு சொல்லி அவனை அங்கேயே கூட்டிக்கிட்டு போறதா சொல்றா. அவனும் சம்மதிக்கிறான். ஆனா அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த யங் மேன் அவளை தடுத்து நிறுத்துறான். அவன் சில ஆளுங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து ஏதோ வேணும் போலன்னு சொல்றான். ஒரு ரவுடி கும்பல் அவங்கள சுத்தி வளைக்குது. அந்த கத்தியால தான் உங்களை கடைசியில கண்டுபிடிச்சோம்னு சொல்லுது. மினோ அவங்க கிட்ட ஓடி போயிடுங்க இல்லைன்னா வருத்தப்படுவீங்கன்னு சொல்றா. அதுல ஒருத்தன் அவளை திமிர் பிடிச்சவனு சொல்றான். அவங்க தலைவன் கிட்ட வந்து அவளை வாய அடக்குன்னு வான் பண்றான். ஜூனியர் ரொம்ப கோபக்காரன். அவன் முன்னாடி சின்னவங்க கிட்ட இப்படி பேசுறதுன்னு நல்லது இல்லைன்னு சொல்றான். அப்புறம் அந்த கத்தியையும் அவங்க கடந்து போறதுக்கு டோல் பேமெண்ட்டும் கேட்கறான். ஜுவாங் அந்த மிரட்டலை கண்டுக்கவே இல்ல. ஆனா மினோவுக்கு ஜூனியர்ங்கிற பேரை விசித்திரமா இருக்கு. அந்த தலைவன் நாங்க யாருன்னு தெரியாம நீங்க வம்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தற்பெருமை பேசுறான். மினோ கோபமா இந்த ஆள் எப்படி ஜூனியரா இருக்க முடியும்னு கேக்குறா. அந்த முரணை அவனோட கோடாரியோட பாஞ்சி நீ ஒரு அசிங்கமான வார்த்தை சொல்லிட்ட, அதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்றான். ஜுவாங் தன்னோட கத்தியோட வேகமான அசைவால அந்த தாக்குதலை தடுக்கிறான். அந்த மோதல் ஒரு பிளாஸ்ட் ஆஃப் எனர்ஜி உருவாக்குது. அவன் வீழ்ந்த எதிரி மேல நின்னுட்டு இவங்க இருக்கிறவங்க ரொம்ப அதிகமா பேசுறாங்கன்னு புகார் சொல்றான். ஜுவாங் போருக்கு தயாரா தன்னோட வெப்பன்ஸோட ஒரு நிலைய ஸ்டான்ஸ்ல நிக்கிறான். அவன் அவங்கள வம்பிழுத்து சீக்கிரம் வாங்க என் மேல மோதுங்கன்னு சொல்றான். வீழ்ந்தவன் வழியில கத்த ஆரம்பிக்கிறான். தலைவன் கோபத்துல நடுங்கி யாரும் என் அருமை ஜூனியர் மேல கை வைக்க கூடாதுன்னு கத்துறான். அவன் பழிவாங்க போறதா சபதம் பண்றான். ஆனா ஒரு பார்ட்னர் ஜூனியர் இன்னும் நின்னுக்கிட்டு தான் இருக்கான்னு திருத்துறான். அப்போ அந்த பாஸ் தாக்குதலுக்கு உத்தரவு போடுறான். எங்க கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு காட்டுறேன்னு உருமுறான். ஜுவாங் சண்டைக்கு தயாரா உறுதியா காத்திருக்கான். மினோ அந்த சண்டைக்காக அவனை பாராட்டுறா. அவனோட மத்த திறமைகளை பத்தி கேக்குறா. ஆனா அவனுக்கு தன்னோட கத்தியை மட்டும்தான் பயன்படுத்த தெரியும்னு அவன் சொல்றான். அப்போ அவளுக்கு ஒரே ஒரு திறமையை மட்டும் பயன்படுத்துற இன்னொருத்தனை பத்தி ஞாபகம் வருது. திசை மாறி போன அந்த தாக்குதலை பத்தி அவங்க கிட்ட கேக்குறா. அந்த பொண்ணு நீ என் எதிரில் இருந்த பில்டிங்கோட கூரையை சேதப்படுத்தின, கண்ட்ரோலை இழந்துட்டியான்னு கேக்குறா. ஜுவாங் விளக்க ஆரம்பிக்கிறான். அவன் சொல்றான் நான் அந்த ரவுடிங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்ப யாரோ ஒருத்தன் ஒரு மறைஞ்சி இருக்கிற திறமையை வச்சுக்கிட்டு என்ன தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அவனை பயமுறுத்தி விட்டதான் அப்படி செஞ்சேன். மினோ அதிர்ச்சியாகி அவனோட அந்த திறமைக்கு சில பேர்களை பரிந்துரைக்கிறா. ஆனா அந்த யங் மேன் அதை கண்டுக்காம அவளை தொடர்ந்து நடன்னு சொல்றான். அவங்க ஒரு கடைக்கு வராங்க.
அங்கே ஒரு வியாபாரி அவங்கள வரவேற்கிறான். அந்த பொண்ணு டுவலைட் ஃபோர்ஜ் என்ற இடத்தை காட்டுறா. அது கோர்கன்லேயே பெரியது, ஒரு ட்ரீம் ஆஃப் டீமனால நிறுவப்பட்டது. ஒரு யங் மேன் அவங்க கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்க வந்தீங்களான்னு கேட்குறான். நேவன் அந்த ஒர்க் ஷாப் ஒர்க்கர், நீங்க இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா கூட வேலை முடிய ரொம்ப நேரம் ஆகலாம்னு வார்ன் பண்றான். ஜுவாங் ஏன்னு கேட்குறான். அவன் விளக்குறான், ஹெட் ஆஃப் பிளாக் ஸ்மித் வெளியே போயிருக்காரு. வைஸ் ஃபோர்மேன்ஸ் வேலையாட்களை டெஸ்ட் பண்றதுல பிஸியா இருக்காரு. பிளாக் ஸ்மித்ல ஒருத்தன் அவங்கள ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பார்க்க சொல்றான். பிராக்டிஸ் செய்கிறவங்க அப்ரெண்டிஸ் ஒரு கத்தியை பார்த்து மயங்கி நிற்கிறாங்க. அவன் விளக்குறான், இந்த வெப்பன்ஸ் ஒரு 4 ஹேண்ட் பீஸ்ட் கொம்பால செய்யப்பட்டது. இதுல ஒரு ரத்தினக்கல் பதிக்க ஒரு சாக்கெட் மட்டும் போட்டா போதும். 2 பிராக்டிஸ் செய்கிறவங்க ஆர்வமா அந்த ஓட்டையை போடுறதா முன் வராங்க. வைஸ் ஃபோர்மேன் மிக்கால் கேர்னட், இந்த மெட்டீரியலை ஒரு கீரல் போடுறதே கஷ்டம், இதுல ஓட்டை போடுறது எங்கன்னு சொல்றான். அப்புறம் அவன் சொல்றான், யார் இந்த கத்தியில ஒரு ஓட்டை போடுறாங்களோ அவங்க ஒரு நாளைக்கு வைஸ் ஃபோர்மேன். பிராக்டிஸ் செய்கிறவங்க முயற்சி பண்றாங்க, ஆனா தோத்து போறாங்க. அதுல ஒருத்தன் தன்னோட சொந்த சுத்தியலையே உடைச்சுக்கிறான். கார்னட் அவங்கள பலவீனமானவங்கன்னு திட்டி இப்படி ஒரு சுலபமான வேலையை கூட செய்ய முடியலைன்னு கோவப்படுறான். ஜுவாங் கிட்ட வர வரைக்கும் நேவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னு அவன் வருத்தப்படுறான். அந்த யங் மேன் அவனை தடுக்க முயற்சி பண்ணி உங்களுக்கு இப்போ உள்ள வர அனுமதி இல்லைன்னு சொல்றான். ஜுவாங் அப்போ நான் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமான்னு கேட்குறான். அங்க இருக்கிற வேலையாட்கள் இவன் டிராவலிங் கிராஃப்ட்ஸ்மேன் இருப்பானோன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. வைஸ் ஃபோர்மேன் அவங்க கிட்ட இதோட கஷ்டத்தை பத்தி வார்ன் பண்றான். ஆனா ஜுவாங் ஒரு இடத்தை காட்டி இந்த இடத்துல தானே ஓட்ட வேணும்னு கேட்குறான். கார்னட் பெரும்பாலானவங்க தோத்துட்டாங்கன்னு விளக்கிட்டு இருக்கும் போது ஜுவான் தாக்குறான். ஒரு பெரிய உலோக சத்தம் அந்த ஒர்க் ஷாப் முழுக்க எதிரொலிக்குது. அது வைஸ் ஃபோர்மேனை ஆச்சரியப்படுத்துது. கார்னட்டோட கண்கள் அதிர்ச்சியில விரியுது. ஜுவாங் கத்தியில இருந்து தன் விரலை எடுக்கிறான். அப்போ நான் ஒரு நாளைக்கு வைஸ் ஃபோர்மேனான்னு அவன் கேட்குறான். ஆனா அந்த கத்தி அவன் கையில விரிசல் விட ஆரம்பிக்குது. சீக்கிரமே அந்த வெப்பன் நொறுங்கி போகுது. ஜுவான் மன்னிச்சிடுங்க, தெரியாம உடைச்சிட்டேன்னு சொல்றான். பயங்கர கோபத்துல வைஸ் ஃபோர்மேன் அவனோட காலரை பிடிச்சு அந்த கொம்போட விலை தெரியுமான்னு கத்துறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.